الحمد لله رب العالمين خالق السماوات والأرض وجاعل الظلمات والنور وصلى الله على جميع الأنبياء والرسل بشر وأنذر ووعد وأوعد أنقذ الله به البشر من الضلالة وهدى الناس إلى صراط مستقيم صراط الله الذي له ما في السماوات وما في الأرض ألا إلى الله تصير الأمور. فيا أيها الإخوان الكرام، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم بعذاب أليم وتدخلكم في الجنة، ولا تتبعوا خطوات الشيطان فإنه لكم عدو مبين. ومن يطع الله ورسوله فأولئك هم المفلحون. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயகனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன் என்று என்னாவால் சாட்சி சொன்னதன் பின்னால் அவனால் அனுப்பப்பட்ட இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட என் உயிரிலும் மேலான ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஃமின்கள், முத்தகீன்கள், இன்னும் யார் யாரெல்லாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்களோ பின்பற்ற இருக்கின்றார்களோ அனைத்து நல்லுள்ளங்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நவைத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்தமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் அடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அந்த விடயங்களை எல்லாம் நமது வாழ்வில் எடுத்து நடந்து கொள்ளும்படி, எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களை எல்லாம் எனது வாழ்வில் முற்றுமுழுதாக தவிர்த்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதற்கன் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் துஆவை கொண்டு வஸியாவும் நஸீஹாவும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல கோடிக்கணக்கான படைப்புகளை படைச்சிருக்கிறான். படைக்கப்பட்ட படைப்புகளில சிரேஷ்டமான கண்ணியமான அழகான படைப்பாக ரப்புல் இஸ்ஸத் மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மனித சமுதாயம் சீரான வழியில், நேரான வழியில், சீர்திருத்தத்தோடு செல்வதற்காக வேண்டிய ரப்புல் இஸ்ஸத் காலத்துக்கு காலம் பல நபிமார்களை, காலத்துக்கு காலம் ஒவ்வொரு நபிமார்களை அல்லாஹ் சமுதாயத்திற்கு அனுப்பி கொண்டே இருந்தான் வழிகாட்டுவதற்காகவே. அதே போல ரப்புல் இஸ்ஸத் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு நேரங்களுக்கும் சில ஏற்பாடுகளை ரப்புல் இஸ்ஸத் செய்து வைத்திருக்கிறான். மனிதன் சீரான வழியில் மனிதனுடைய சீர்திருத்தத்திற்காக வேண்டி ரப்புல் இஸ்ஸத் பல ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான். உதாரணமாக நாம் நோக்குவோம் என்றிருந்தால் ஒவ்வொரு மாதங்களை பார்க்கும் பொழுது, உதாரணமாக முஹர்ரம் எடுத்துக்கொண்டால் முஹர்ரம்ல ஆஷூரா, தாஸூஆ என்ற நோன்பை வைத்திருக்கிறான் அல்லாஹ். மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டி, அவன் சீரான வழியில் செல்ல வேண்டும், பாவம் அற்றவனாக உலகத்துல வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியான சில நோன்புகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போல ரஜப பார்த்தால் ரஜபிலேயும் ரசூலுல்லாஹ் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ஷாபான பார்த்தா ஷாபான்லையும் ரசூலுல்லாஹ் நோன்பு நோற்றிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அடிவானத்துக்கு வந்து கேட்கிறான், ஷாபான்ல என்னிடத்துல இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று ரப்புல் இஸ்ஸத் கேட்கக்கூடிய அளவுக்கு பல ஏற்பாடுகளை ரப்புல் இஸ்ஸத் வைத்திருக்கிறார்.
மனிதனுக்காக வேண்டி, மனிதனுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி. அதே போல ரமதான் எடுத்துக்கொண்டா, ரமதானுடைய ஆரம்ப பகுதிகளை பார்த்தா அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய பகுதியாக இருக்கு. இரண்டாவது பகுதியை பார்த்தா அல்லாஹ்வுடைய மகஃபிரத்துடைய பகுதியாக இருக்கு. மனிதன் அந்த 10ல கையேந்தி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் மன்னிக்கல் என்று இருந்தா அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகிடும். இன்னவா அதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்டு. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்டு. ரப்புல் இஸ்ஸத் இரண்டாவது பகுதியை மகஃபிரத்துடைய பகுதியாக வைத்திருக்கிறார். இன்னும் பார்ப்போம் என்றால் ரமலானுடைய கடைசி பகுதி மனிதனுடைய ஒரு வெற்றியுடைய பகுதி. மனிதன் நரகத்தை விட்டும் ஹராமாக்கப்படக்கூடிய பகுதி. இணைமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விடுதலை பெறக்கூடிய பகுதி மனிதன். இப்படி மனிதனுக்கு தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ரப்புல் இஸ்ஸத் அமைத்து வைத்திருக்கிறான், செயல்படுத்தி வைத்திருக்கிறான். இன்னும் பார்ப்போம் என்றால் அந்த ரமலானுடைய கடைசி பகுதியில லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு வைத்திருக்கிறான். கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறப்பு மிக்கதாக, 1000 மாதங்களை விட சிறந்ததாக அந்த ஒரு இரவு ரப்புல் இஸ்ஸத் வைத்திருக்கிறான் லைலத்துல் கத்ருடைய. இது எதற்காக வேண்டி? மனிதனுக்காக வேண்டி. இனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போல நாம் இருக்கக்கூடிய மாதம் மஸ்ஹூருல் ஹுரும், சங்கைப்படுத்தப்பட்ட அந்த மாதத்திலே இருக்கிறோம். இந்த 4 மாதங்கள முதலாவது மாதம் துல்காதாவுடைய மாதத்தில இறுதி பகுதியில நாங்க இருக்கிறோம். இணைமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துல்காதாவுடைய இறுதி பகுதி வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சஹாபாக்களுக்கு சில உபதேசங்களை செய்வார்கள். ஏன் அடுத்த மாதம் வருகிறது, அல்லாஹ் குர்ஆன்ல வல் ஃபஜ்ரி வலயாலின் ஆஷ்ர், அல்லாஹ் சத்தியமிட்டு சொன்ன 10 இரவுகள் வருகிறது. வலயாலின் ஆஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று ரப்புல் இஸ்ஸத் சொல்லியிருக்கிறானே. ஒருத்தரு இமாம்கள், அந்த பெரும் இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து, இந்த 10 இரவு துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப இரவுகள், துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பகுதியில வரக்கூடிய இரவுகள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டுவாங்க, துல்ஹிஜ்ஜாவுடைய சிறப்பை சொல்லுவாங்க. இப்படியான விடயங்கள் இருக்குது. எப்படி ரமலானுடைய கடைசி பகுதியில எத்தனையோ நரகவாசிகளுக்கு விடுதலை அளிக்கப்படுகிறதோ, அதே போல துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பகுதியிலும் நரகவாசிகளுக்கு விடுதலை அளிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டினார். அதே போல ரமலானுடைய கடைசி அந்த பகுதியில் லைலத்துல் கத்ர வைத்திருக்கிறானே, அதே போல துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பகுதியில அரபாவை வைத்திருக்கிறார், அரபாவுடைய நோன்பை வைத்திருக்கிறார். ஹஜ்ஜாஜிகளுக்கு அல்ல அரபாவுடைய நோன்பு, ஹஜ் செய்யாமல் ஊர்ல தரித்திருக்கிறார்களே, அரபாவுடைய நோன்பை வைத்திருக்கிறார். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஐயுகஃபிர ஸனத்தல்லதி கபலா வஸனத்தல்லதி பாதா. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உன் பின் செய்த ஒவ்வொரு வருடத்துடைய பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக ரப்புல் இஸ்ஸத் யௌம அரஃபா, அரஃபாவுடைய தினத்துல குடிக்கக்கூடிய அந்த நோன்பு இருக்குது, அரஃபாவுடைய நோன்பு, அந்த நோன்புக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு இதுதான். இனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதே போல இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பகுதியில அதிகமான துஆக்கள் ஈடுபடவும், அதிகமான துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாட்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பகுதி. சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அதிகமான துஆக்கள்ல ஈடுபட்டார்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பகுதியில, தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காகவே. இனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆக்கள் 6, 7, 8 பிறைகள்ல கையேந்தினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய சில நாட்கள் ஹிஜ்ஜாவுடைய அந்த ஆரம்ப பகுதியிலே போய் சேர்க்கிறான் அல்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகமான துஆக்கள்ல ஈடுபடும். ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பகுதியில நோன்பு நோற்றதை போல எப்படியெல்லாம் நோன்பு நோக்கிறோமோ ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பகுதியில நோன்பு நோக்கலாம். அதுல அதிகமாக துஆக்கள்ல ஈடுபடணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்ல, ஒரு குழந்தைக்காக வேண்டி கையேந்தினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் கொடுத்தார். அதே போல எம்முடைய சமுதாயத்தில குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அதே போல குழந்தையை பெற்றெடுத்து நேரான வழியில் செலுத்த முடியாத பெற்றோர்கள் இருக்கிறார்கள். கையேந்துவோம் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் ஏண்ட பிள்ளை இந்த நிலைமையில போகுது, எனக்கு சீராக்கி தாயா அல்லாஹ், ஓண்ட வழியில செல்லக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லாஹ். கையேந்துவோம் அவர்களுக்காகவே. அதே போல சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், நல்ல தீனோடு சேர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். கையேந்துவோம் அவருடைய பெற்றோர்களுக்காகவே. யா அல்லாஹ், ஏண்ட வாப்பா இந்த நிலைமையில இருக்கிறார், ஏண்ட உம்மா இந்த நிலைமையில இருக்கிறாங்க, சீராக்கி தந்திரியா அல்லாஹ், சொர்க்கவாசியாக ஆக்கி தந்திரி, தொழுகையாளிகளாக ஆக்கி தந்திரி. கையேந்துவோம் ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பகுதியிலே. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சொல்லப்படுகிறது ஏனைய நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களை விட ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பகுதியில செய்யக்கூடிய அமல்கள் சிறப்புக்குரிய அமல்கள். அது அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரிய அமல்கள் என்பதாக சில உலமாக்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய குத்பா இந்த ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பகுதியை தாண்டிய பின்னால் யௌமுன் நஹர் என்ற ஒரு பகுதி வருகிறது, ஒரு நாள். அதுதான் ஹிஜ்ஜாவுடைய 10வது பிறை யௌமுன் நஹர். அதுக்கு அறுவையுடைய நாள் என்று சொல்வார். அறுவையுடைய நாள். இந்த குத்பா குர்பானி. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பகுதியில தான் ரப்புல் இஸ்ஸத் இந்த உல்ஹிய்யா குர்பானி என்ற ஒரு சிறப்புக்குரிய அமலை வைத்திருக்கிறார். சிறப்புக்குரிய ஒரு அமல். வருடத்தில வாரதே ஒரு முறைதான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உல்ஹிய்யாவுடைய சிறப்பு பெருமொரு சிறப்பு. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரு மனிதர் ஒரு அறுவையை செய்கிறார், ஒரு உல்ஹிய்யா கொடுக்கிறார் என்றால் அந்த பிராணியிட கழுத்துல இருந்து வடியக்கூடிய இரத்தம் தரையில விழுவதற்கு முன்னால அது அல்லாஹ்விடத்துல சென்றடைகிறது என்பதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, யோசிச்சு பார்ப்போம். எங்கட நிலத்துக்கும் அந்த அறுக்கக்கூடிய பிராணியுடைய கழுத்துக்கும் எவ்வளவு தூரம், நாங்க அறுக்கக்கூடிய பிராணிக்கும் இந்த நிலத்துக்கும் எவ்வளவு தூரம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அடி கூட இருக்காது. எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நிலத்தில விழுறதுக்கு முன்னால இரத்தம் அல்லாஹ்விடத்தில சென்றடைகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில எல்லாம் மீட்பார்களே, மனித சமுதாயம் எல்லாம் மீட்பாங்க. இவர் உலகத்தில கொடுத்தாரே குர்பானி, இவர் உலகத்தில கொடுத்தாரே உல்ஹிய்யா, இந்த உல்ஹிய்யாவுடைய பிராணியுடைய அந்த எலும்புகள், கொம்புகள், முடிகள் எல்லாம் நாளைய கியாமத்துடைய நாளையில அவரை தேடி வரும் என்று சொன்னார். அவரை தேடி வரும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி சிறப்பு மிக்க ஒரு அமல் இந்த உல்ஹிய்யாவுடைய அமல். சிறப்பு மிக்க அமல் உல்ஹிய்யாவுடைய அமல். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருங்கினது அல்லாஹ்விடத்திலே உல்ஹிய்யாவின் மூலமாக, தன்னுடைய மகனை அறுப்பதற்கு சென்றதன் மூலமாக. குர்பானி சின்ன ஒரு அமல் நினைச்சிடவானா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் உல்ஹிய்யா. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது சும்மா கொடுத்துட்டு இருந்தா
அந்த அல்லாஹ்வுடைய திருப்தியோ பொருத்தமோ கிடைக்காது. இன்னைக்கு நாங்க என்ன நினைக்கிறோம், எப்படியாவது ஒரு மாடை அறுத்துருவோம், எப்படியாவது ஒரு மாடை பிரட்டிடுவோம், எப்படியாவது ஒரு ஆடை அறுத்துடுவோம். இல்லாட்டி குடும்பத்தால கேட்பாங்க, எங்க வாப்பா எங்களுக்கு பார்சல் இல்லையா, இல்லாட்டி ஊரால கேட்பாங்க எங்களுக்கு பார்சல் இல்லையா, என்னையே குர்பான் கொடுக்க கூடியவர் இவர் என்று சொல்லணும் என்ற நீயத்தோடு அறுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியாது. அது உலகத்திலே கிடைச்சிடும். என்ன அவர நீயத்தே அடுத்தவன் என்னையே இவர் உலகையா கொடுக்கக்கூடியவருக்கு அடுத்தவன்ட்ட பேசணும். அது உலகத்திலே பேசி முடிக்கிறோம், அங்க கிடைக்காது. நாளை கயாமத்துடைய நாளில கிடைக்காது. தூய நீயத்தோடு கொடுக்கக்கூடியவர்கள் உலகையாவுடைய அமலை தூய எண்ணத்தோடு நிறைவேற்றக்கூடியவர்கள் நாளை கயாமத்துடைய நாளையில அதனுடைய பிரயோசனம், அதனுடைய நன்மைகளை கண்டு கொள்வார்கள். எந்த சந்தேகமும் கிடையாது. கணினிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாருக்கு உலகையா கொடுக்கிறதுக்கு வசதி இருக்குதோ, யாருக்கு சக்தி இருக்குதோ, பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, ஆனா உலகையா கொடுக்கல, இப்படியானவர்களுக்கு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள், வசதி இருந்தும் கொடுக்காதவர்கள் லம் யக்ரபன் முஸல்லானா என்ற அடிப்படையில சொன்னாங்க, எங்கட தொழுகை இடத்தின் பக்கம் யாரும் வந்துடவானா. எப்படி தொழுகிற இடத்தின் பக்கம் யாரும் நெருங்கிடவானான்னு சொன்னாங்க. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நெருங்க கூட இயலாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஐயா கொடுக்க வசதி இருக்குது, ஆனா கொடுக்கல, தொழும் இடத்தின் பக்கம் வந்துடவானாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. கணினிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், முதலாவது தொழுகை, இரண்டாவது அறுவை, இரண்டாவது அறுக்கிறதுக்கு அதுக்கு வசதி இருந்தும் அவர் கொடுக்கலையா, முதலாவதுக்கு கூட நெருங்க இயலாது, தொழுமிடத்துக்கு கூட வர இயலாது. கணினிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரிய ஒரு விஷயமும் இல்ல ஒரு பங்குல சேர்ந்து கொள்வது. இன்னைக்கு பாருங்க, பங்கு பங்குன்னு சொல்லி பங்கு போடுறாங்க, நம்மட பள்ளியில போட்டு கலட்டி முடிஞ்சு. ஏன் ஏன் யாரும் தயார் இல்லை, போட்டு போட்டு சும்மா இருக்குது. கடைசி கட்டத்துல வந்து நாங்க தயாராக இருந்தோம், எங்கட பேரை எழுதுங்கண்டா, எங்க வீட்டு மாடு வாங்குறது, அடுத்த வீட்டு மாடை களவெடுத்தா குர்பானி கொடுக்கிறது, நேரத்தோட போடப்பட்டிருக்கிறது போன், ஆனா பெயர் பதிவு செய்யப்படல், பெயர் பதிவு செய்யப்படல். நான் கேட்கிறேன், இந்த பிரெண்டியா வச்சு ஏரியாவுல குர்பானி கொடுக்கிறதுக்கு வசதி இல்லாதவர்களா இருக்கிறீங்க, குர்பானி கொடுக்கிறதுக்கு வசதி இல்லையா, அல்லாஹ்வுடைய உதவியால தனிய கொடுக்கிறவங்க கொடுக்கிறாங்க, அதே போல 2-3 பேர் சேர்ந்து கொடுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. பள்ளியில ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது, ஏன் அதுக்கு நாங்க தயாரில்லை, ஏன் அதுக்கு நாங்க தயாரில்லை. ஒரு கல்யாணம் ஃபேமிலியில ஒரு நிக்காஹுடைய மஜ்லிஸ் வருகிறது, எப்ப 2027 5ஆம் மாதம் 27 ஒரு டேட் ஒன்று பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியில இருந்து இவர் சல்லி சேர்க்கிறார், என்னதுக்கு மொய் கொடுக்கு, என்னதுக்கு மொய் கொடுக்கிறதுக்கு. ஏன் நம்பி கூப்பிடுவாங்க, ஒரு பிளேட்டுக்கு 10,000 ரூபாய் வைக்கணும், சேர்க்கிறாங்களா இல்லையா, சேர்க்கிறோமா இல்லையா, மொய் கொடுக்கிறதுக்கு பணம் சேர்க்கிறோமா இல்லையா, இல்ல எல்லாத்தையும் ஏண்ட அனிவர்சரி வருவது, ஏண்ட பிள்ளைட பேர்தே வருவது, அடுத்த வருஷம் பேர்தே, இப்ப முட்டி போட்டு சேர்க்கிறாரு, இப்ப கார்டு போட்டு சேர்க்கிறாரு. ஏன் பக்கத்து ஊரு குறை சொல்லுவாங்க, அனிவர்சரி கூப்பிடாடி பக்கத்து ஊரு குறை சொல்லுவாங்க, ஏண்ட பிள்ளைட பேர்தேக்கு கூப்பிடாட்டி பக்கத்து ஊரு குறை சொல்லுவாங்க. இப்ப இருந்து சல்லி சேர்க்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையிறதுக்கு யாரும் சேர்க்கலாதா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையிறதுக்கு யாருக்கும் மேலாதா. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறான் ஒரு அமலே, குர்பானுடைய அமல், உலகையாவுடைய அமல், சேர்க்கலாமா. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் பகிரங்கமாக எல்லா இடத்திலையும் சொல்லப்படுகிறது, ஒரு பங்குக்கு இவ்வளவு தான் வாப்பா, வந்து சேர்ந்து கொண்டு நன்மையை அடங்கிக் கொள்ளுங்க. சில இடத்துல
நல்லா நினைப்பு வச்சுக்கொள்ளுங்க. சில ஊர் பகுதியில பெண்கள் குர்பானி கொடுக்கிறாங்க. வேணுமா இருந்தா நான் காட்டினால பெண்கள் குர்பானி கொடுக்கிறாங்க, பங்குல சேர்ந்து கொள்றாங்க. ஏன் எங்களுக்கு இயலாது? ஏன் எங்களுக்கு இயலாது? அழகிய கிராமம், அழகிய ஒரு ஊர், தொழுகை நிறைந்த ஒரு இடம். இது வெண்டியாவுக்கு தொழுகை நிறைந்த ஒரு ஏரியா, தொழுகையாளிகள் நிறைந்த ஒரு ஏரியா, அல்லாஹ்வுடைய செல்வம் கொடுக்கப்பட்ட ஒரு ஏரியா. ஏன் குர்பானிக்கு கால் வைக்க இயலாது? ஏன் இயலாத குர்பானிக்கு? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன சின்ன விஷயத்துக்கு செலவழிக்கிறோம் என்றா இந்த குர்பானிக்கு இயலாது. கொஞ்சம் மனசுக்கு எடுக்கும். இன்னும் காலம் இருக்கு, இன்னும் காலம் இருக்குது. இன்னும் 10 நாள் 11 நாட்கள் இருக்குது துல்ஹிஜ்ஜாவுக்கு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய புற கண்டதோட குர்பானிக்கு பதிவு செய்யறாக்க முடியறதும் கிடையாது. குர்பானி கொடுக்கலாம், ஆடு வாங்கியாவது குர்பான் கொடுக்கலாம். மாடுதான் கொடுக்கணும் இல்லை, ஆடுதான் கொடுக்கணும் இல்லை, மாடையாவது கொடுக்கலாம், ஒரு பங்குக்காவது சேர்ந்து கொள்ளலாம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தயாராகுவோம். இன்னும் 10 நாட்கள் கிட்ட இருக்குது. தயாராகுவோம், சேர்ந்து கொடுக்க முயற்சிப்போம். ஏழைகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு காரணமாக ஆகுவோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏழைகளுடைய அந்த பசிய உணர்வோம் நாங்கள். அதுதான் குர்பானியுடைய நோக்கம். நாங்க ஒரு முட்டை தின்னுட்டு இருக்கிறதா இல்ல, நாங்க கழுத்து வரைக்கும் தொங்கல் வரைக்கும் தண்ணி குடிக்க கூட இயலாது. அந்த அளவுக்கு பெருநாளைக்கு திங்கிறது. ஏன் ஏழைகளுக்கு கொடுக்கிறதுக்கு முன் வருவோம். குர்பானியின் மூலமாக சிறப்பாக்குவோம், அல்லாஹ்விடத்திலே நெருங்குவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருங்கினதே இந்த குர்பானியால தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருங்கினதே இந்த ஒரு குர்பானி. பல தியாகங்கள் இருந்தாலும் குர்பானி முழு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்டுச்சு, உண்மையாண்டா என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் உங்களை தந்தை இருக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய ஒரு தொடர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட ஒரு வழிமுறை குர்பானி. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்பானி கொடுப்பதற்கு நாங்க முன் வருவோம். நாளை கியாமத்துடைய நாளையிலே அதனுடைய முடிகள்ல இருந்து, அதனுடைய எலும்புகள்ல இருந்து, குழம்புகள்ல இருந்து எல்லாம் நாளை கியாமத்துடைய நாளையில் அவரை தேடி வரும் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நினைச்சுக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த குர்பானியுடைய அமலுக்கு இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் இந்த குர்பானியுடைய அமலை நாங்க அவசரமாக செய்யறதுக்கு நியத்தை வைப்போம். நியத்தை தூய்மையான முறையில வைப்போம், தூய்மையான முறையில வைப்போம். அடுத்தவனுக்காக நியத்து வைக்க வேணாம். அந்த குர்பானை நீங்க கொடுக்கவும் வேணாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி கொடுக்கிறேன் என்று நியத்தை வைங்க, என்று நியத்தை வைங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நியத்தை ஒழுங்காக இல்லை என்று சொன்னா அது வித்தியாசமாக மாறிடும் குர்பானி. எனவே சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இப்படி நியத்து வச்சா இதா ரஅய்தும், நீங்க கண்டால் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறையை கண்டால், சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஃபல்யும்சிக், நீங்க தடுத்துக் கொள்ளுங்க. உங்களோட நெகங்களே முடிகளை களைவதை விட்டும் நீங்க தடுத்துக் கொள்ளுங்க, முடிகளை களைவதை விட்டும் தடுத்துக் கொள்ளுங்க. சிலவர்கள் ஃபத்வா கேட்பாங்க தெரியுமா, அதுல நான் நியத்து வச்சுட்டேன் புற கண்டதோட சரி, நியத்து சரி, பெருநா அண்டு நான் குர்பானி கொடுக்கிறேனே, என் குடும்பம் எல்லாம் என் வீட்டுக்கு வருவாங்க. அந்த காலையில நேரத்தோட நான் கொஞ்சம் சேவெடுக்காம இருந்தா நல்லா இருக்காது, நான் சேவெடுக்காம இருந்தா நல்லா இருக்காது, அந்தால முடி பறந்து இருக்குமே. தியாகம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, தடுத்துட்டாங்க, செய்யத்தான். விளிவிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நியத்து வச்சா துல்ஹிஜ்ஜாவுடைய பிறையை கண்டால், நியத்துகளை வச்சு கொண்டா நீங்க அதுக்கு பின்னாலே நெகங்களையோ முடிகளையோ களைவதை விட்டும் தடுத்துக் கொள்ளுங்க என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போல நாங்க கொடுக்கக்கூடிய பிராணி, நாங்க கொடுக்கக்கூடிய பிராணி ஆடு அல்லது மாடு, ஒட்டகமில்லே, ஆடு மாடுகளை தெரிவு செய்வோம் அழகானதாக, குறை இல்லாததாக தெரிவு செய்வோம், குறை அற்றதாக தெரிவு செய்வோம். அதே போல பார்க்கறதுக்கு விளங்கும், அது மாட்டுல இறைச்சி இருக்குதா இல்லாட்டி முள்ளு மட்டும்தான் இருக்குதா பார்த்தா விளங்கும்.
அந்த முள்ளிக்கிற மாடுகளை எடுக்க வேணாம். எல்லாத்துக்கும் முள்ளிக்குதான் பார்த்தா விளங்குமே. ஒரு கம்புத்துள்ள ஒரு சொப்பின் பேட்டை கொலி விட்ட மாதிரி சில மாடுகள் ஈக்கும் இல்லையா? இறைச்சே ஈக்காது, பார்த்தாலே விளங்கும். ஈக்கிறது முள்ளும் தொழிலும் தான். அப்படியான மாடுகளை தெரிவு செய்ய வேணாம். அப்படியான மாடுகளை தெரிவு செய்ய வேணாம். கொஞ்சம் பாருங்க. சொன்னாங்க சஹாபி, ஒரு சஹாபி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க உலஹியா கொடுக்கிறதுக்கு மாடோ ஆடோ ஏதாவது பிராணி எடுத்தால், பஹீமத்துல் அன்ஆமை தெரிவு செய்வதாக இருந்தால், ஐத கண்ணை காதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கண்ணை காதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வியாபாரி எல்லா விதத்திலும் சொல்லுவான். எப்படி மாடு அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும், ஆனா கண் தெரியாது, அதனால அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும். இவன் எப்படி காட்டுவான், இந்த பாருங்க மாடு ஜாதி மாடு, ஆனா முன்னுக்கு மீது பார்த்தா அதுக்கு கண்ணே தெரியாது, கண்ணு போட்டேன். ஆனா எப்படி பின்னுக்கு எழுந்து காட்டுவான், இருக்குது உங்களுக்கு குறைச்சு தாரேன், சின்ன விலைக்கு தாரேன், எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இது மட்டும் தான். வியாபாரிகள் கதை தான் இல்லையா? வியாபாரிகள் சொல்ற விஷயம் இல்லையா இது? எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செக் பண்ணுங்க, கண் தெரியுமா, காது கேட்குமான்னு பாருங்க, கால் வெட்டப்பட்டிருக்குதான்னு பாருங்க, ஏதாவது காதுகள் துண்டிக்கப்பட்டு இருக்குதான்னு பாருங்க. இருந்தா எடுக்காதீங்க அந்த மாடு. குறையுள்ள மாடு கொடுக்க இயலாம், குறையுள்ள மாடு கொடுக்க இயலாம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விலை குறைஞ்சு கிடக்குது. சிலவர்கள் சொல்வார்கள், எப்படி மாஷா அல்லாஹ் இந்த முறை எனக்கு மாற லக்கி உடனே என்ன 70,000 ரூபாய்க்கு மாறும் இதுவா விறகிங்க. அவனை பேசி தலையை கழுவி அடிச்சுட்டு, நீங்க தலையை கழுவல்ல, உங்களை தலையை அவன் கழுவிட்டான். ஒரு மாடு தள்ளிட்டான், குறவுள்ள மாடை தள்ளிட்டான். யாருக்குடா விக்கிறேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா முடியாத சந்தர்ப்பம் வந்துட்டு, கனிவிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நல்லா பாருங்க, குறையுள்ள மாடா எடுத்துறவான் நல்லா செக் பண்ணி எடுங்க. 2 வருடம் பூர்த்தியான்னு பாருங்க. ஆடுகளுக்கு பாருங்க, சிலவர்கள் சொல்லுவார்கள் இது 1 வருஷம் கிட்டதான்னு சொல்லுவாங்க. எப்படி 1 வருஷம் கிட்டதான்னு சொல்லுவாங்க? 1 வருஷம் கிட்ட இல்ல, 6 மாசம் கூட இல்ல, ஆனா 1 வருஷம் கிட்டதான்னு சொல்லுவாங்க. எடுக்கவாங்க பாருங்க, தகுதியான்னு பாருங்க. சில ஆடுகள் உடம்புல பெருசாக குர்பானி கொடுக்கிறதுக்கு வசதியானதாக இருக்கும். அந்த ஆடுகள் பிரச்சனை 6 மாதம் பெரிய வெள்ள ஆடுகள் செம்பரிகள் இருக்குதா, நல்ல கொழுத்த ஆடுகளாக இருக்குதா, பிரச்சனையில தாராளமாக எடுக்கலாம். 1 வருடம் பூர்த்தியான கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இறைவனுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இப்படியான குறையுள்ள மாடுகளை ஆடுகளை எடுப்பதை தவிர்த்து கொள்ளும். இறைவனுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக உள்ள மிக முக்கியமான ஒரு விடயம் தான், மிக முக்கியமான ஒரு விடயம், நியத்து சரி. நான் அழகான முறையில நியத்தை வச்சுட்டோம். குறையில்லாத ஆடு மாடுகளை தெரிவு செஞ்சு வாங்கியாச்சு. இப்ப வீட்டுல கொண்டு கட்டி வச்சா இன்னும் இல்ல நிச்சாவுடைய குறைக்கார இல்ல, மாடு வந்துட்டு வீட்டுக்கு, ஆடு வந்துட்டு வீட்டுக்கு, நிச்சாவுடைய குறைக்காரல்ல, இன்னும் நேரத்தோட கொண்டு வந்துட்டு வச்சுட்டாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரக்கொலை பார்த்தா ஒரு 150-300 கிலோ மாடு குர்பானி கொடுக்கிறதுக்கு பார்த்தா, பங்கடிக்கிறதுக்கு பார்சலை பார்த்தா 1/2 கிலோ கூட வராது. என்ன அப்ப கட்டின மாடுக்கு அறுக்கக்கூடத்தான் தண்ணி கொடுக்கிறார். கொண்டு மாடையோ ஆடை கட்டினா நல்லா பராமரிக்கும், நல்லா சாப்பாடு கொடுக்கும், நல்லா சாப்பாடு கொடுக்கணும். தில்ஹிஜ்ஜாவுல நாங்க தான் நோம்பு பிடிப்போம், அங்க மாடையோ ஆடையும் நோம்பு பிடிக்கிறா, அதுக்கு பட்டினியா கேளா, அதுக்கு கொடுங்க சாப்பாடு, நல்லா கொழுக்க வைங்க, கொஞ்ச நாள் வளர்த்தெடுங்காது, வளர்த்தெடுத்து நல்ல ஒரு திறமான ஒரு மாடாக ஆக்குங்காது. அதே போல கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் சரி, ஆனா அறுவையில சிலவர்கள் சிக்கல் விடுவார்கள். அறுக்கிற முறப்பிலே அவன் அவன் அறுக்கிறவருக்கு டயம் இல்லாம இருக்கிறதுக்காக வேண்டி எத்தனையோ பாவனைகளை பாவிச்சுட்டும் சிலவர்கள் வருவார்கள். மாடு ஆடு அறுக்கிறதுக்கு கொஞ்சம் அறுக்கிற ஆடு மாடுகளை அறுக்கக்கூடியவர்களை கொஞ்சம் பாருங்க. இவரை பார்த்தா விளங்குமேனா, இவரை பார்த்தா விளங்குமே, இவர் சரியா உலகையாத அறுவையை சரியா நிறைவேற்றுவாரா, விஷ்ணு சொல்ல தெரியுமா, எல்லாத்தையும் பாருங்க கொஞ்சம். இல்லாட்டி நீங்க அருங்க, ஐயா நீங்க அருங்க, கத்திய பிடிச்ச அருங்க நீங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறுவையில மோசடி செஞ்சிடவானா. ஒரு யூனிவர்சிட்டியில அறுவையுடைய ஆராய்ச்சி நடக்குது. ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ஆடோ மாடோ அறுத்தால் சிறந்த அறுவை எது?
என்பதை ஆராய்ச்சி செய்தார்கள். இனிமைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுல சில விடயங்கள் தலையில அடித்து அந்த மாட்டை கொண்டு பார்த்தாங்க. தலையில அடித்து அதே போல ஷூட் பண்ணி அந்த மாடை கொண்டு பார்த்தாங்க. சரியான ஒரு இரத்த ஓட்டம் கிடையாது. ஆனால் இஸ்லாமியர்களுடைய அடிப்படை, எங்க இஸ்லாமியர்களுடைய அடிப்படையில் அறுவையை சரியாக நிறைவேற்றதன் மூலமாக 170% இரத்தம் ஓட்டப்பட்டது. அறுவையில் சிறந்தது இஸ்லாமியர்களுடைய அறுவை என்பதாக நிரூபித்து காட்டினார்கள். இனிமைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறுவையை சரியாக அறுப்போம், சரியான முறையில் அறுப்போம். மாடு துடிச்சிட்டுன்னு சொல்லி விட்டுட்டு ஓட்டல, அதுவும் சேர்ந்து அரவாசி கழுத்தோட ஓடும் இல்லையா? நல்லா பிடிச்சு அழகான முறையில அறுவையை நிறைவேற்று, அழகான முறையில அறுவையை நிறைவேற்றுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பாதையில சென்று கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஒரு ஆடை மிதித்து தன்னுடைய முட்டங்காலால் அதற்கு மேலால் ஊர்ந்திய வண்ணமாக கத்திய தீட்டிக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சரியான கோபம். இவர் செஞ்சிருக்கிறார் எத்தனை தவறு. ஆடை திரட்டி ஏறி உட்கார்ந்துட்டாரு, மிதிச்சு முட்டங்காலால குத்திட்டாரு. அதே போல அந்த ஆட்டுக்கு முன்னாலே தன்னுடைய கத்தியை தீட்டிக் கொண்டிருக்கிறாரு. எனக்கு ஆடை இருக்கிறதுக்கு. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அத்துரீது அன் துமீதஹா மர்ரத்தைன், கேட்டாங்க நீங்க இந்த ஆட்டை 2 தடவை கொல்றதுக்கு நாடுறீங்களா, 2 தடவை மௌத்தாக்க போறீங்களா? சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அத்துரீது அன் துமீதஹா மர்ரத்தைன், 2 தடவை கொல்ல பாக்குறீங்களா? முதலாவது கொல்றது என்னன்னு தெரியுமா? முதலாவது அந்த ஆட்டுடைய உணர்வை அவர் கொன்று விட்டார். 2வது அறுக்க போறார். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இஸ்லாம் உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு ஆட்டுக்கு முன்னாலே, ஒரு மாட்டுக்கு முன்னாலே இன்னொரு மாடு அல்லது இன்னொரு ஆடை வச்சு அறுக்கிறாங்க பாத்துக்கிறீங்களா? கத்திய கொண்டு அவரோட வீரத்தை அப்பதான் காட்டுவார். என்ன சிலம்பாட்ட மாதிரி தீட்டுவார். அந்த மாட்டுக்கு முன்னால வைத்து காட்டவா செய்யவானாம். அப்படி ஏறி உட்கார்ந்து அது நோவின படுத்த வானாம். அது முறைகள் இருக்குது, சரியாக கையாளுவோம். அறுவைக்குறை முறைகள் இருக்குது, கையாளுவோம். இது ஒரு மாட்டுக்கு மேல 15 பேர் ஏறி உட்கார்ந்தா தான் அவர் அசையாது ஆகும் இல்லையா? அது ஒரு மிருகம். அது அதை போட்டு நாசப்படுத்த வானாம், நோவினப்படுத்த வானாம். அதே இனிமைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்வதை தடுக்கிறார்கள். எனவே அறுவையுடைய விடயத்தில் நாங்கள் முக்கியத்துவம் காட்டுவோம். அதே போல அந்த அறுத்து முடிந்ததன் பின்னால அதனுடைய தொழிகள் வீசுறது, முள்ளுதலர் பாதையில வீசுறது, வீட்டுக்கு முன்னால கொழுவி காய வைக்கிறது, காய வச்சு ஹோல்ல கொழுவாரு. என்னது இந்த பெரிய கொம்பு ஒண்ணுதானே, மாட்டுட பெரிய கொம்பு என்ற வீட்டுல அப்படியே ஈக்கணும், சாத்தி வைப்பாரு, அதை காய வைப்பாரு. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகையாவை கேவலப்படுத்தவான பெரும் ஒரு அமல் இது, நல்ல ஒரு அமல் இது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல் இது. நாசப்படுத்தவான அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவோம். நாங்கள் ரோட்டிலேயோ குப்பையிலேயோ வீசுறதை தவிர்த்து கொள்வோம். அழகான நாய்கள் ஏனைய நெருங்கல் தோண்டாத விதத்திலே நாங்க அழகான முறையில புதைச்சி மூடுவோம். இது அறுத்து முடிஞ்சா இனி இல்ல, யார் என்று சொல்றது? இவர் ஊற்றுவையா அவர் ஊற்றுவையா அவர்களையா வீசிட்டு போயிடுவாங்க. பாதைகள்ல வீசுவாங்க. வானம் அப்படி செய்ய வானம். இனிமைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரே ஒரு விடயம் மாத்திரம் சொல்லி முடிவுக்கு வருகிறேன். எது நாங்க உலகத்துல செய்கிறோமோ நாளை கியாமத்துடைய நாளையில ரப்புல் இஸ்ஸத் எல்லாத்தையும் பதிவு செய்து காட்டுவார். ஹாதா கிதாபுனா யன்திகு, அல்லாஹ் சொல்றான், நாளை கியாமத்துடைய நாளையில ஒரு கிதாப், ஒரு ஏடு கொடுக்கப்படும் ஒரு இடத்துல, இதுதான் உனக்கு எதிராக உண்மையை சொல்லக்கூடிய புத்தகம் இது கொடுக்கப்படும். அதில் எல்லாம் எழுதப்பட்டது இல்லையா? நீங்க உலகத்துல என்னென்ன செஞ்சீங்களோ எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கும். இனிமைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்பானி வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கலையா? அதுவும் அதுல பதிவு. குர்பானி கொடுத்தோமா?
அடுத்தவன் பெயர் என் பெயர் மேலோங்க ஒன்று கொடுத்தோமா அதுவும் பதிவு செய்யும். எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு எதிராக உண்மை பேசக்கூடிய புத்தகம். நாங்க பொய் பேசினாலும் அது பொய் பேசாது, நாங்க பொய் பேசினாலும் அது பொய் பேசாது. இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2 மலக்குகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எல்லாத்தையும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் பதிவு செய்வாங்க, எல்லாத்தையும் பதிவு செய்வாங்க. ஒரு மனிதர் மவுத் ஆகிறாரா, ஒரு மனிதருக்கு மரணம் வருகுதா, இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் பேசுது, وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ. குர்ஆன் சொல்லுது என்ன, மௌத்தாகிட்டாரா, அவருடைய ஏடு எழுதப்பட்ட அந்த புக் இருக்குது, அவருடைய நற்செயல்கள் எல்லாம் கெட்ட செயல்கள் எல்லாம் எழுதப்பட்ட புத்தகம் இருக்குது. அது ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாம் சுருட்டி எழுதி சுருட்டி கழுத்துல கொழுவி வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு ஆள் மௌத்தாகிறாரா, கழுத்துல கொழுவி வச்சுட்டு போயிடுவாங்க. இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கட ஏடு எங்கடே தந்துடுவாங்க. கண்மூடினதோ எங்கட கழுத்தில தொங்கப்பட்டிருக்கும். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வனுஃப்ரிஜு லஹு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில நாங்க வெளியாக்குவோம்னு சொல்றாங்க. கியாமத்துடைய நாளையில நாங்க வெளியாக்குவோம், அந்த ஏடு வெளியாக்குவோம். சிலவர்கள் அதை மறந்து வாழ்வோம். எங்களுக்கு ரகீபுன் அதீத் ஒரு 2 மலக்குமார்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியா, எல்லாம் மறந்து எழுதுறாங்களேன்னு சொல்லி தெரியா, எல்லாம் மறந்து. எதை பேசணும் எதை பேசக்கூடா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடா, எல்லாம் பதிவு செய்யப்படுகிறதே, மறந்துட்டோம் இல்லையா, மறந்துட்டோம். வனுஃப்ரிஜு லஹு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில வெளிக்காட்டுவான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்வான், இக்ரா கிதாபக், ஓண்ட கிதாபு, உனக்கு எழுதப்பட்ட அந்த ஏடு நீனே வாசிச்சுக்கோ. நீ செஞ்ச உலகத்துல செஞ்ச வள்ளல்கள் இருக்குது, உலகத்துல செஞ்ச அந்த விளையாட்டுத்தனம் கூத்துகள் இருக்குது, உலகத்துல செய்த அமல்கள் இருக்குது, எல்லாத்தையும் நீனே வாசிவப்பா. உனக்கு தெரியும் எங்க ஓட தங்குமிடம் இருக்கும் சொல்லி உனக்கே தெரியும். கணினிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அந்த ஏட்டில இருக்கும் கூடுதலாக என்னன்னு தெரியுமா, நாங்க பேசிய வார்த்தைகள் இருக்கும். நாங்க பேசுற அதிகமான வார்த்தைகள், நாங்க பேசக்கூடிய அந்த கெட்ட வார்த்தைகள், ஒத்தனை பத்தி புறம் பேசுறது, ஒத்தனை குறைய பேசுறது. இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களை, வாடா ஏற்றில நன்மைகளை பதிவு செய்யறதுக்கு முயற்சி செய்வோம், நன்மைகளை பதிவு செய்யறதுக்கு முயற்சி செய்வோம். நாளை கியாமத்துடைய நாளையிலே கஃபா பினஃப்ஸிகல் யௌம் அலைக ஹஸீபா, இன்றைய நாள் இந்த புக் உனக்கு போதுமானதாக மாறும். உனக்கு விளங்கும் நான் செல்லக்கூடிய இடம் நரகமா அல்லது சுவர்க்கமா என்பதை நீ வாசித்து தெரிந்து கொள்வாய். நினைவுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே விரைவிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சில ஏற்பாடுகளை தாரது எங்களை சீர்திருத்தத்துக்காகவே, எங்களை சீர்திருத்தத்துக்காகவே. அல்லாஹ் எங்களை சும்மா உலகத்துல படைக்கல. அயஹ்சபுல் இன்சான், மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானா, ஐயுத்ரக சுதா, சும்மா அவனை விட்டுன்னு சொல்லி யோசிக்கிறானா? விரைவிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விடமாட்டான் அல்லாஹ், விடமாட்டான் அல்லாஹ். எனவே ஏடுகள்ல நன்மைகளை பதியறதுக்கு முயற்சி செய்வோம், நல்ல செயற்பாடுகளை செய்வோம். அல்லாஹ் காலத்துக்கு காலம் சில விடயங்களை சாரா. ஹிஜ்ஜாவுடைய மாதம் வருகிறது, அதிகமான நோன்புகளை நோட்போம். ஆரம்ப பகுதியில நோன்புகளை நோட்போம், அரபாவுடைய நோன்பை நோட்போம். 2 வருடத்துடைய பாவத்துடைய குற்ற பரிகாரம் அந்த அரபா உடைய நோன்பு. விரைவுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரபாவுடைய நோன்பை நோட்போம். அதிகமான துஆக்கள்ல ஈடுபடுவோம். தந்த பிள்ளைக்காக, ஏற்ற குடும்பத்துக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி, தன்னுடைய துணைவிக்காக வேண்டி, தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி, பெற்றோர்களுக்காக வேண்டி, நாளை மௌத்துக்கு பின்னால உள்ள ஒரு நீண்ட வாழ்க்கைக்காக வேண்டி கொஞ்சம் துஆக்கள் ஈடுபடும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிச்சு ஹிஜ்ஜாவில் வரக்கூடிய குர்பானியுடைய ஒரு ஹையாவுடைய அந்த சிறந்த அமலை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ்.
குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், மறைச்சிடியா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில கூட வெளிக்காட்டிடாதையா அல்லாஹ். யா அல்லாஹ், சண்டையாளனே இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். ஒற்றுமையான வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ். இந்த ஊர்ல வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறார்கள் வாலிபர்கள் எல்லாரையும் தொழுகையாளிகளாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த ஊரை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். ஓண்ட ரஹ்மத் இறங்கக்கூடிய ஊராக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், சண்டையாளனே கிருத்தியாளனே அல்லாஹ், சொல்லக்கூடியவர்களாக சுஜூது செய்யக்கூடியவர்களாக உனக்கு நன்றியுடையவர்களாக ஒருவரையும் ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். ஸ்ரீதேவிகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். அவருடைய நோய்களை குணப்படுத்திடியா அல்லாஹ். மரண தருவாயில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு சிரிச்ச முகத்தோடு யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான இடத்துல நீ அவர்களுடைய ரூஹ எடுத்துறியா அல்லாஹ். நீண்ட ஆயுள கொடுத்துறியா அல்லாஹ். நீண்ட ஆயுள கொடுத்துறியா அல்லாஹ். உனக்கு துணி செய்யக்கூடிய ஆயுள கொடுத்துறியா அல்லாஹ். எந்த நேரமும் அவர்களுடைய நாவுகள் ஓண்ட திக்கர்ல ஓண்ட ஞாபகத்துல நனையக்கூடிய நாவுகளாக ஆக்கி கொடுத்துறியா அல்லாஹ். நல்லா சண்டையாளனே இந்த ஊரை பொருந்திக் கொண்டியா அல்லாஹ். யா அல்லாஹ், பெண்கள் ஆண்கள் எல்லாத்தையும் கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஊர்ல வாழக்கூடிய அனைவரும் குர்பானியுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்திரியா அல்லாஹ். ஒரு கையாவ மனதில் எடுத்து உனக்காக நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فصل لربك وانحر. صدق الله العظيم. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فاستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين أجمعين. استغفروه. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد عبدك ورسوله وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على سيدنا محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر وأشهدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تعالى عنه وفاطمة رضي الله تعالى عنها سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنهما وحمزة رضي الله عنه أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله بأصحابه لا تتخذهم غرضا من بعدي. فمن أحبهم فبحب أحبهم ومن أبغضهم فببغض أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم والسلطان المسلم ظل الله في الأرض. من أهان سلطان الله في الأرض أهانه الله. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب دعوات يا قاضي الحاجات
اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تسوي خلقنا بالنار بئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم اذكروا الله العلي العظيم يذكركم ودعوه يستجيب لكم ولذكر الله تعالى أكبر والله يعلم.